இது ஒரு ஃபேமிலி என்சைக்ளோபீடியா. இதை வாங்கி 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் அவ்வளவு ப்ராமினெண்டா இல்ல, எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இல்ல. அப்ப நாம ஒரு விஷயத்தை தேடணும்னு நினைச்சா என்சைக்ளோபீடியா எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல 1 ஹவர் ஃபுல்லா ப்ரௌஸ் பண்ணுவோம், ஃப்ரம் எண்ட் டு எண்ட். அப்போ நம்ம கிட்ட கவனம் இருந்துச்சு, தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபிங்கர் டிப்ஸ்ல கிடைக்குது ஃப்ரம் த ஸ்மார்ட் போன். ஆனா ஒரு விஷயம் லேக் ஆகுது, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ். 198 பேருக்கு ஒரு விஷயத்துல தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு மேல கவனம் செலுத்துற கெப்பாசிட்டியே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இதோ பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறமே, இந்த போன் அண்ட் இன்டர்நெட் தான். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இன்னைக்கு சோஷியல் மீடியால வர்ற கண்டென்ட்ல மேக்சிமம் வேல்யூ எதுவுமே இல்ல. உங்கள எத்தனை பேரால தொடர்ந்து ஒரு இடத்துல 5 நிமிஷம் வேணாங்க, 1 நிமிஷம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ண முடியும்? தியானம் பண்ணா கூட நம்ம ஃபோக்கஸ், நம்ம கோல்ஸ், நம்ம ட்ரீம்ஸ்னு எதுவும் வர்றதில்ல. கடைசியா பார்த்த ரீல்ஸ் தான் மண்டையில ஓடுது. இந்த பஸ்ல இப்படி நடந்துச்சு, இந்த மார்க்கெட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்களே பாருங்க, இந்த ரோட்ல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தேவையில்லாத விஷயங்கள் மண்டையில போட்டு திணிக்கிறாங்களே தவிர உண்மையிலே அது உங்களுக்கு தேவையானா கண்டிப்பா கிடையாது. ஒரு பஃபே சிஸ்டம்ல சாப்பிட போறீங்க, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்குவீங்களே தவிர நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்குன்னு எல்லாத்தையும் போட்டு திணிக்க முடியாதுல்ல. வயிறு கூட சாப்பிட்டோன்னே இந்த லெவல் போதும்னு சொல்லும், ஆனா மூளை அப்படி சொல்லாது. இட் கிரேவ்ஸ் கான்ஸ்டன்ட் நாவல்டி. புது புதுசா ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஏதாவது ஒரு டோபமின் ரஷ தேடிக்கிட்டே இருக்கும். அதனால எங்க நிறுத்தணும்னு தெரியாம நம்மளே அறியாம விரலால ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும். இப்படி ஸ்க்ரால் பண்ணி நம்ம வாழ்க்கையவே தொலைச்சுக்கிட்டு இருக்கோம். வளர்ந்து வர்ற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு கூட நேச்சுரல் சயின்சஸ், போட்டோசிந்தசிஸ், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்னு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இன்னைக்கு யாரோட சேனல் வைரலா போயிட்டு இருக்கு, எந்த கண்டென்ட் நல்லா இருக்குங்கிறத பத்தி தான் குழந்தைங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு என்ன பயன் இருக்கு? சின்ன குழந்தைங்க இதை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? நாளைக்கு அவங்களுக்கு படிச்சு முன்னேறணும்ன்ற எண்ணம் வருமா, இல்ல ரீல்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா பர்சன் ஆகி நான் பெரிய ஆள் ஆகணும்ன்ற எண்ணம் வருமா? ஒரு ரேஷன் கடையில பொருள் வாங்கும் போது, கியூல நிற்கும் போது, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும் போது, கிளாஸ்ல சார் எடுக்கிற லெக்சர் போர் அடிக்கும் போது, எப்ப பார்த்தாலும் போனை எடுத்து அந்த போர்டை நீக்கணும். போன்ல இருக்கிற ஸ்க்ரால் பண்ணி பண்ணி அதுல வர்ற கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி பிரெயின் ராட்டிங் ஆயிட்டு இருக்குங்கிறத எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு நியூஸ் பம்பார்ட்மெண்ட் நம்ம மூளையில நடக்குது. கன்சியூம் பண்ற இன்ஃபர்மேஷன்ல எதுவுமே நம்ம நிஜ வாழ்க்கைக்கு, பிராக்டிக்கல் லைஃப்க்கு யூஸ் ஆகுறது இல்ல. அட்டென்ஷன், கவனம். அட்டென்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரன்சி இன் டுடேஸ் வேர்ல்ட். பணம் கிடையாது, தங்கம் கிடையாது, உங்க கவனம். உங்க கவனத்தை தான் நிறைய பேர் ஈர்க்க பாக்குறாங்க, அதனால அவங்க பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. உங்க கவனம் சரியா இல்லைன்னா நீங்க என்னதான் ஒரு நல்ல குடும்பத்துல, நல்ல வசதியான இடத்துல இருந்தாலும், எவ்வளவு உங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும், உங்களால ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க வேலையை செய்ய முடியலன்னா இட் இஸ் நோ யூஸ். உங்க கவனம் மட்டும் சரியா இருந்தா எல்லாமே வில் ஃபால் இன்டு பிளேஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் இஸ் ஷுவர். உங்கள் அறியாமலே உங்க கவனமும் நேரமும் மத்தவங்க கைக்கு போயிடுச்சு ஏற்கனவே. அடுத்த முறை போனை எடுத்து உங்களை அறியாம நீங்க ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கான்சியஸா அதை தடுத்து நிறுத்துங்க. நான் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு பிரயோஜனமானதா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் நேரம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு கான்சியஸா இருங்க. இல்லைன்னா எல்லாரும் மாட்டிக்கிட்ட அதே வலையில நீங்களும் மாட்டிக்குவீங்க. உங்களையும் உங்க வாழ்க்கையும் காப்பாத்திக்கங்க.